விற்கிற விலைவாசிக்கு ஆரோக்கியமாக சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. அப்படி சாப்பிட்லன்னா நம்ம ஆஸ்பத்திரி தான் கொண்டு தண்டாலன்னு பார்த்துக்கிடுங்க. அப்படி எங்கள் வீட்டு சமையலுக்காக நாங்கள் நெல்லிக்காய் ஊறுகாவுக்கும் பீட்ரூட் தோரணம் வைக்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க. இந்த பீட்ரூட் என்ன பண்ணால் நல்லா கழுவிட்டு தோல் சீச்சி வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த தூக்கி தூர போடுற பீட்ரூட் தொலியும் போட்டு இந்த நெல்லிக்காயில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையோட கொஞ்சம் சதை இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒன்றா போட்டு எண்ணெய் தூக்கி போனால் அடுப்பில் தூக்கி வச்சிடணும். இந்த கொதி வரும்போது நெல்லிக்காயில் உள்ள புளிப்பு சுவை இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ இன்னும் 4-5 சின்ன வெங்காயத்தையும் போட்டு வறுத்து திரிச்சு ஜீரகத்தையும் போட்டு இல்லை முழுசாக வேணாலும் போட்டுக்கிடுங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வைங்க. சீக்கிரம் கொதி வந்துடும் பார்த்துக்கிடுங்க. கேஸ் மிச்சமாகும். இப்போ பார்த்திங்கன்னா தட்டு வச்சு மூடி வச்சனால கொதி வந்துட்டு சட்டுன்னு கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டிய, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுன்னா இதை வேறு ஒன்றும் செய்யணும். இது உங்களுக்கு தேவைக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி சுடவோ இல்லை ஆற விட்டோ வெதுப்பாவோ பிள்ளைங்களுக்கு லைட்டாக உப்பு போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு ரெடி பார்த்துக்கிடுங்க. இதுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனா போதும். நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் வந்து ஆரோக்கியமாகவும் சாப்பிடலாம், ஒரு சூப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுட சூப்பையும் குடிச்சிட்டு சாப்பிடவும் போகிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.